தலித்து முக்கியமான சமுதாயத்தை இந்த உங்களோட யார் பயணிச்சாங்களோ 30 வருஷம் 40 வருஷம் அவங்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுங்க, அவங்கள ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டா போடுங்க, ஏன் எங்களை பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாரு. இதை செய்ய தவறுனது தான் திமுகவினுடைய தவறு. இதை சுட்டி காட்டாம இருந்தது திருமாவளவனுடைய தவறு. இளையராஜாவை எப்படி சார் ஏத்துக்கிட்டாங்க? எந்த பதவியும் இல்லை சார். அவர் பறையன்னு எல்லாருக்கும் தெரியும் சார். பண்ணை சாதாரண ஒரு கூலி தொழிலாளிக்கு பிறந்த பண்ணைபுரத்து பறையன். அவரால் ஒரு இது கூட ஹார்மோனியை பற்றி கூட வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தவர். இன்னைக்கு ரஞ்சித் அவர்கள் எந்த அளவுக்கு வர்றாரு, எப்படி வர்றாரு? இந்த சமூகத்தில் அப்படியெல்லாம் வெறுப்பெல்லாம் இல்லை. இதெல்லாம் இவங்க கட்டமைக்கிறது. எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. ஜாதியெல்லாம் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு தலித் மக்கள் நல்லா வரணும்னு நினைக்கக்கூடிய எத்தனையோ பிசி எம்பிசி எஃப்சி நான் வாழ்க்கையில் சந்திச்சிருக்கேன். நீங்கள் சொல்கிறது சரி சார். நீங்கள் உங்களோட ஆம்ஸ்டாங் சாகும்போது அவரோட போய் அழுதவங்க எல்லாரும் பெரும்பாலும் பிசி எம்பிசி. எஸ்சி வந்து அதில் 50% இருந்திருந்தால் மீதி இருக்கக்கூடிய மற்ற சமூகத்தினர் அதிகமாக இருந்தாங்க அந்த பகுஜன் சமாஜ் கட்சியில். ஆனால் இன்றைக்கு திருமாவளவன் அவர்களை வந்து அப்படி யாரும் ஏற்றுக்கல. இப்போ சொல்லப்போனால் ஷெட்யூல்டு காஸ்ட்லேயே வந்து அவரை முழுமையாக ஏற்றுக்கலை. அவர் தான் வாழணும், தான் சம்பாதிக்கணும், தனக்கு ஒரு 4 எம்எல்ஏ வேணும், 2 எம்பி வேணும், இதுக்காக ஒரு கட்சி நடத்திக்கிட்டு இருக்கவர். அதை பொதுமக்கள் பார்க்குறாங்கல்ல. உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மதிப்புக்குரிய தம்பி மனோஜ் கிஷோர் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். தம்பி வணக்கம். வணக்கம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அரசியல் களத்தில் பல்வேறு பிரச்சனைகள் விவாத பொருள்களாக போயிட்டுருக்கு. அதில் ரொம்ப முக்கியமானது ஒரு தலித் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இன்றைக்கி ஒரு பேசு பொருளாக ஆயிருக்கு. மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களை தமிழகத்தின் முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி திமுகவும் அதிமுகவும் முயற்சி செய்தது அப்படின்னு ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. இது இது என்ன சிக்கல் தம்பி? இது வந்து திராவிட கட்சிகள் வந்து தலித் தலைவர்களை இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் வளர விட்டதாவோ வாழ விட்டதாவோ சரித்திரம் இல்லை. ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு தலித் லீடர் தமிழ்நாட்டில் வாழ்ந்து ஒரு பெரிய ரெவல்யூஷன் பண்ணார் அப்படின்னா கடைசியாக அது பூவை மூர்த்தியார் தான். அதற்கு பின்னால் தென் மாவட்டங்களில் பசுபதி பாண்டியன் அவர்கள் பெரிய ஒரு ரெவல்யூஷன் செஞ்சுருந்தாலும் பொலிட்டிக்கலாக இல்லை. பொலிட்டிக்கலாக ஒரு ரெவல்யூஷன் செஞ்சது பூவை மூர்த்தியார் ஒருத்தர் தான். அந்த டைமில் அவர் எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலைகளை வந்து சந்தித்தார் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலித் ஆக்டிவிஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொன்னால் இதை நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும். ஒரு 2 சீட்டு தான் ஜெயிச்சிருக்கிறாரு, அதுவும் ஒரு அலையன்ஸில் ஜெயிச்சிருக்கிறாரு. அதுலேயும் ஒரு சீட்டு 750 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்ச சீட்டு. இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து முதலமைச்சராக்குனா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. திருமாவளவன் அவர்கள் வந்து அடிக்கடி சொல்லுவார் ஒரு வார்த்தை, என்னென்னா, நான் 35 ஆண்டா அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கேன், சினிமாலேருந்து வர்றாங்க, அங்கேருந்து வர்றாங்க, இங்கேருந்து என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லைன்னா இதுதான் அவங்க சாதி புத்தி அப்படின்னு பொது சமூகத்தை சொல்லுவார், பிசிஎம் பிசிஎஃப்சியை. அப்போ இந்த பொது சமூகம் இசைஞானி இளையராஜாவை வந்து இசைஞானி அளவுக்கு ஏற்றுக்கிட்ட அவரும் ஒரு பண்ணைபுரத்து பறையன் தான். ஒரு சாதாரண இவரை விட இன்னும் மோசமான ஒரு நிலைமையில் இருந்தால் அவர்கிட்ட திறமை இருந்துச்சு, டேலண்ட் இருந்துச்சு. அவர் அனைத்து சமூக மக்களும் ஐயங்கார் கூட வந்து இன்றைக்கி கோயில்களில் வந்து அவருடைய பாடல்களை தான் இன்றைக்கி பாடக்கூடிய சூழ்நிலைக்கு அவரை ஏற்றுக்கிட்டாங்க. திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய தவறுகளை மறைப்பதற்காக பொது சமூகத்தை சாதி வெறியர்களை அடையாளப்படுத்தின ஒரு நபர். அப்போ பறையர் சமூகம் எல்லாருமே ஒன்றும் இல்லாமல் போயிடணும், பட்டியல் சமூக மக்கள் நல்லா வரக்கூடாதுன்னெலாம் இங்கே யாரும் நினைக்கல. அதெல்லாம் இவராக கட்டமைக்கக்கூடிய ஒரு மாயை. அப்போ இப்படி ஒரு வெறுப்பு இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து முதலமைச்சராகலாம் கொண்டு வர்றதுக்கான ப்ராக்டிக்கல் பாசிபிலிட்டி இல்லை. இந்த பேச்சு சோஷியல் மீடியாவில் வந்துச்சு. 2 தரப்பும் சேர்ந்துட்டாங்க, யுனைடெட் திராவிடியன் ஃப்ரண்ட்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்கன்னு சொல்லிலாம் ஒரு பேச்சு வந்துச்சு. அப்போ எல்லாரும் கீழே நான் கமெண்ட்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்தேன். டிவிகேயோடைய மனநிலை எப்படி இருக்குது, டிஎம்கேயோட மனநிலை எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். அப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, போய் இவரெலாம் ஒரு முதல்வரா, இவருக்கு என்ன தகுதி இருக்குது, 2 சீட்டை வச்சுக்கிட்டு உனக்கு முதல்வர் பதவி கேட்குதா, உனக்கு டெப்டி சிஎம் கேட்குதான்னு சொல்லி கண்ணாப்பினான் கமெண்ட் வந்து பொது சமூகத்தில் வெறுப்பை ஏற்படுத்தி அரசியல் செய்த யாரையுமே முதலமைச்சராக யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து அவர் தானே மூத்த தலைவர்.
எந்த எதுல மூத்த தலைவர் சொல்றீங்க? அதாவது கலைஞர் கருணாநிதி காலத்திலிருந்து அரசியல் செய்கிற, ஜெயலலிதா காலத்திலிருந்து அரசியல் செய்கிற, அவர்களுக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய நீண்ட நாள் தமிழகத்தின் அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் தானே? அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அதிமுக திமுகவில் உள்ள மந்திரிகளே எடப்பாடி அவர்கள் வந்து ஜெயலலிதா அம்மையார்கள் பிறகு வந்து அந்த முதன்மை இடத்துக்கு வந்த ஒருத்தர். ஆமா, தொடக்கத்திலிருந்தே ஒரு கட்சியின் தலைவரா தமிழகத்துல மூத்த தலைவர் அவர் தானே? இல்லை, நான் என்ன உங்கள்ட்ட அடிக்கடி பல சேனல் இன்டர்வியூவில் நான் பதிவு பண்ணுறது என்னன்னா, விடுதலை சிறுத்தை கட்சிங்கிறது ஒரு தனி கட்சி கிடையாது. அது வந்து ஒரு தனியான ஒரு இண்டிபெண்டன்ட் பார்ட்டி கிடையாது. இப்போ புரட்சி பாரதம் ஒரு தனி கட்சி, அவங்களுக்கு ஒரு தனி கொள்கை இருக்குது, அவங்களுக்கு ஒரு தனி கான்செப்ட் இருக்குது, அவங்களுக்கு ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணி ஏடிஎம்கே அலையன்ஸில் இருக்கிறாங்க. இப்போ ஆம்ஸ்ட்ராங் ஒரு தனி கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு தனி தலித் அமைப்பு, அந்த அமைப்புக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்குது, ஒரு கொள்கை இருக்குது. திருமாவளவன் அவர்களுடைய அது விடுதலை சிறுத்தை கட்சி என்பது இறுதியாக இப்போ வந்து எங்கே வந்து பிழைப்புவாதம்ங்கிற ஒரு தத்துவத்தில் உருவான ஒரு கட்சி, திமுகவால் உருவாக்கப்பட்ட கட்சி. இறுதியாக இப்போ எங்கே வந்து நின்றுருக்காங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதி திராவிடர் அணி தலைமைச் செயலாளராக திருமாவளவன் வேலை செய்து வந்தார் இதுவரை. இதுதான் அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு. அப்போ அப்படி ஒரு கட்சியை வந்து யாரும் வந்து தலைமை இடத்துக்கு வந்து எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. அப்போ பொதுமக்கள் நினைக்கணும்ல சார், இன்னைக்கு விஜய் அவர் அப்படி வந்து நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து இன்னைக்கு வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை வச்சிருக்கிற ஒரு கட்சி, சட்டமன்ற உறுப்பினர்களை தொடர்ந்து தமிழக அரசியலில் வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக தானே அவங்க செயல்படுறாங்க. யாருடைய தயவில் செயல்படுறாங்கன்றது இருக்குல்ல. எங்கே நம்ம போகிறோங்கிறது, யாரோட போகிறோம், எப்படி நம்ம வந்தோம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்டை நம்ம பார்க்க வேண்டியிருக்குல்ல. தனிப்பட்ட மூர்த்தியார் மாதிரி உருவாகி வந்த ஒரு தலைவர் கிடையாது திருமாவளவன். கலைஞர் மூப்பனாரால் உருவாக்கப்பட்டு, கலைஞரால் வளர்த்தெடுக்கப்பட்டு, அதிமுகவில் சில நேரத்தில் போய் இருந்து ஒரு சில பிழைப்புவாத தத்துவத்தை ஆட்படுத்தி அதில் போனார் கொஞ்ச நாள். போயிட்டு அம்மையார் ஜெயலலிதாவோட பயணித்தார். மறுபடியும் திருப்பி கலைஞர்கிட்ட வந்தார். அப்போ திருப்பி வந்து இப்போ திமுக என்ன சொன்னாலும் சரின்னு கேட்டுக்கிட்டு எனக்கு போதும் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டார். அவருடைய எண்ணங்கள் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் இருந்தால் தான் இன்றைக்கி தலித் மக்கள் நல்லா வரணும்னு நினைக்கக்கூடிய எத்தனையோ பிசிஎம் பிசிஎஃப்சி நான் வாழ்க்கையில் சந்திச்சிருக்கேன். நீங்கள் சொல்கிறது சரி சார். நீங்கள் உங்களுடைய ஆம்ஸ்ட்ராங் சாகும்போது அவரோட போய் அழுதவங்க எல்லாரும் பெரும்பாலும் பிசிஎம்பிசி, எஸ்சி வந்து அதில் 50% இருந்திருந்தால் மீதி இருக்கக்கூடிய மற்ற சமூகத்தினர் அதிகமாக இருந்தாங்க அந்த பகுஜன் சமாஜ் கட்சியில். ஆனால் இன்றைக்கு திருமாவளவன் அவர்களை வந்து அப்படி யாரும் ஏற்றுக்கல. இப்போ சொல்லப்போனால் ஷெட்யூல்டு காஸ்ட்லேயே வந்து அவரை முழுமையாக ஏற்றுக்கலை. அவர் தான் வாழணும், தான் சம்பாதிக்கணும், தனக்கு ஒரு 4 எம்எல்ஏ வேணும், 2 எம்பி வேணும், இதுக்காக ஒரு கட்சி நடத்திக்கிட்டு இருக்கவர். அதை பொதுமக்கள் பார்க்குறாங்கல்ல. இப்போ திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சராக வரணும் அப்படிங்கிறத இந்த ஆதிக்க சமூகம், சாதிய ஆதிக்க மனநிலை கொண்டவர்கள் ஏற்க மாட்டார்கள். அதுக்கு இன்னும் ஒரு நூற்றாண்டு ஆகும் இது இந்த மனநிலை மாறுறதுக்குன்னு திருமாவளவன் அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஆனா இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அதற்கு அவருக்கு தகுதியே இல்லைங்கிறீங்களா? திரௌபதி முர்மு ஒரு தலித் தான். ஆமா, அவங்களை எப்படி இவ்வளவு பெரிய பதவியில ஏத்துக்கிட்டாங்க? அப்துல் கலாம் ஒரு இஸ்லாமியர் தான். அவர் எப்படி இவ்வளவு பெரிய பதவிக்கு வந்த மக்களை ஏத்துக்கிட்டாங்க? இப்போ இது இளையராஜாவை எப்படி சார் ஏற்றுக்கிட்டாங்க? எந்த பதவியும் இல்லை சார். அவர் பறையன்னு எல்லாருக்கும் தெரியும் சார். சாதாரண ஒரு கூலி தொழிலாளிக்கு பிறந்த பண்ணைப்புறத்து பறையன். அவரால் ஒரு இது கூட ஹார்மோனியை பற்றி கூட வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தவர். இன்னைக்கு ரஞ்சித் அவர்கள் எந்த அளவுக்கு வர்றாரு, எப்படி வர்றாரு? இந்த சமூகத்தில் அப்படியெல்லாம் வெறுப்பெல்லாம் இல்லை. இதெல்லாம் இவங்க கட்டமைக்கிறது. எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. ஜாதியெல்லாம் இன்னைக்கு இல்லை. பெரும்பாலும் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சில இன்சிடென்ட் நடக்குதுங்கிறக்கா எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. எத்தனை ஐஏஎஸ் எத்தனை ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறாங்க. இந்த சமூகம் எப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. எல்லா இடத்துலையும் இன்டர்காஸ்ட் மேரேஜஸ் எவ்வளோ நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்தியா டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. எல்லாருக்கையும் செல்ஃபோன் இருக்குது சார். எல்லாரும் உலகத்தை பார்க்குறான். இவங்க சொல்கிறதெல்லாம் யாரும் நம்புறது கிடையாது. அப்போ இந்த ஜாதியை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய எல்லாரும் இந்த தேர்தலில் ஃபெயிலியர் ஆகிருக்காங்க டோட்டலாக. யாரெல்லாம் ஜாதி அரசியல் பண்ணாங்களோ திருமாவளவன் மட்டும் குற்றஞ்சாட்டலாம். யாரெல்லாம் ஜாதியை வச்சு அரசியல் பண்ணாங்களோ எல்லாருமே ஃபெயிலியர் ஆகிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இவர் கருணாஸ் முக்குளத்தோர் புலிப்படைன்னு ஒரு கட்சி வச்சிருக்காரு. அப்போ அவர் எப்படி ஃபெயிலியர் ஆகிறார் சிவகங்கையில்? சரி. அப்போ அந்த குழந்தை நாச்சியார் அப்படிங்கிற வேட்பாளர் வந்து யாருக்குமே தெரியாது. அவங்க வந்து ராயல் ஃபேமிலின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி கூட நான் சிவகங்கை மாவட்டம் தான், ஆனால் கரெக்டாக தெரியலை. ஆனால் என்ன ஆகுதுன்னா, முன்ன பின்ன தெரியாத ஒரு வேட்பாளர் செந்தில்நாதன் வந்து மாவட்ட செயலாளர், முன்னாள் எம்பி, கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏ, அவருக்கு மேலே வர்றாங்க டிவிக்கே. கருணாஸ் அவர்கள் 3வது இடத்துக்கு தள்ளப்படுறாரு. ஜாதி அரசியல் இனிமேல் தமிழ்நாட்டில் எடுபடாது. ஜாதி அரசியலுக்கு இன்றைக்கு தாவேக்கா வந்து தமிழ்நாட்டில் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். அதை வந்து நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். அதனால வந்து திருமாவளவன் அவர்களெல்லாம் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டாக ஒரு மனிதனுக்கு வந்து கிரெடிபிலிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது சார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த பேசுனேன்னா நீங்கள் இன்னைக்கு கேட்டாலும் நான் அதை தான் சொல்லணும், 10 வருஷம் கழிச்சு கேட்டாலும் அதான் சொல்லணும், நான் கஷ்டப்படுற சூழ்நிலையில் வந்து கேட்டாலும் அதை மாற்றி பேசக்கூடாது. ஒரு மனிதன் ஒரு கொள்கையை ஒரு முறை பேசிட்டான்னா இறுதி வரை அதை பேசுகிறவனுக்கு பேர் தான் போராளி. அவனுக்கு தான் கிரெடிபிலிட்டி உண்டு. அந்த கிரெடிபிலிட்டி இருக்கக்கூடிய நபர்களை தான் மக்கள் வந்து ஜென்யூனான நபர்கள்னு அங்கீகரிப்பாங்க. அந்த அங்கீகாரம் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா இறுதி வரை நீங்கள் எந்த பொசிஷனுக்கு வந்தாலும் உங்களை மக்கள் நேசிப்பாங்க. இப்போ திருமாவளவன் அவர்கள் மாற்றி மாற்றி பேசக்கூடிய நபர். அவருக்கு வாயில் இன்னைக்கு என்ன வருதோ, இன்னைக்கு பிழைப்பிற்கு என்ன பேச வேண்டுமோ அதை பேசிட்டு அன்னைக்கு பிழைச்சிட்டு போகக்கூடிய நபர். அப்படிப்பட்ட நபர் தமிழ்நாட்டு அரசியலில் முதலமைச்சர் வந்து மிகப்பெரிய ஆபத்து இந்த சமூகத்துக்கே. அப்போ அவரையெல்லாம் முதலமைச்சராக வரக்கூடாதுங்கிறத நானே இந்த சமூகத்திலேருந்தே நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இந்த சமூகத்திலேருந்து வேற ஒரு டேலண்டான ஒரு நபர் வரட்டும். கண்டிப்பாக ஒரு தலித் முதல்வர் தமிழ்நாட்டுக்கு வேணும். ஆனால் அந்த தகுதி திருமாவளவனுக்கு இல்லைன்னு நான் சொல்கிறேன். சரி, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை ஆதரிக்கிறாங்க. ஆனா அந்த தேர்தல் களத்துல விஜயை வந்து RSS பெற்ற பிள்ளை அப்படின்னு வந்து விமர்சிச்சாங்க. இப்பதான் நான் சொன்னேன் என்னன்னா, அவர் நேரத்துக்கு ஏத்த மாதிரி பேசக்கூடிய நபர்னு சொன்னேன்ல. அப்ப என்ன செய்யறாரு, தேர்தல்ல வந்து விஜய் அவர்கள் ஜெயிக்க மாட்டாருங்கிற ஒரு கால்குலேஷனுக்கு வர்றாரு. வந்துட்டு என்ன செய்யறாரு, விஜய் RSS பெற்ற பிள்ளை, தம்பி சீமான் RSS பெற்ற பிள்ளை, விசில் அடிப்பது வந்து சட்டமன்றத்தில் தான் அடிக்க முடியாது, தேட்டரில் தான் அடிக்க முடியும், விசில் அடிப்பவர்களை தேட்டருக்கு அனுப்புங்க, சட்டமன்றத்தில் உங்களுக்கு வேலை இல்லைன்னுலாம் பேசினவர். அதுவும் எப்படின்னா ஆதாரமற்ற குற்றச்சாட்டை பரப்புறது இருக்குல்ல. தலித் மக்கள் வந்து பெரும்பாலும் விவரம் தெரியாத மக்களாக தான் இருக்கிறாங்க. பொலிட்டிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய, திருமாவளவனை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள். விடுதலை சிறுத்தையில் இருக்கக்கூடிய தலித் மக்கள் பெரும்பாலும் படித்தவர்கள் இல்லை. அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற செக்டர், யாரை ஈஸியாக ஏமாற்ற முடியுமோ அவங்கள தான் தேர்ந்தெடுத்து வச்சிருப்பார் திருமாவளவன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹையர் செக்டாரில் இருக்கக்கூடிய தலித்ஸ் யாரும் விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்க மாட்டாங்க. ஆம்ஸ்ட்ராங் மாதிரி ஒரு ப்ரோக்ரஸிவ் பாலிடிக்ஸ் பேசுகிறவங்கள தான் விரும்பக்கூடிய, அம்பேத்கர் ஐடியாலஜிஸ் இருக்கவங்க வேற பாலிடிக்ஸ் பேசுவாங்க. இவர் வந்து ஒரு பெரிய மாசை கூப்பிட்டு இல்லாத ஒரு தத்துவத்தை சொல்லுவார். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ராஜீவ்காந்தி அட்வொகேட் விஷயத்தை நம்ம சேனல்லையே நம்ம பேசியிருக்கோம். அவர் RSSகாரர், அவர் குண்டு வைக்க வந்தார், அவர் என்னை கொலை பண்ண பார்த்தாருலாம் சொன்னாங்க. அவர் ஏதாச்சும் அப்படி செஞ்சாரா? அவருக்கு ஜாதியை பின்புல் இன்றைய வரைக்கும் நிரூபிக்கப்பட்டுச்சா? இந்த சேனலில் நான் சவால் விட்டுருந்தேன், அப்படி ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லி இன்றைய வரைக்கும் நிரூபிக்க முடியல. அதே போல் RSSன்னு சொல்லி விஜய் மேலே ஒரு லட்சம் பேரை கூப்பிட்டு வச்சு ஒரு பிரபகண்டாவை பண்ணுறது. ஏன் RSS பெற்ற பிள்ளைன்னு விஜய் மேலே சொன்னீங்களே, இன்றைக்கி என்ன ஆதாரம் இருக்குது? நிரூபிக்க முடிஞ்சா? அப்போ நான் என்ன கேட்குறேன், அப்போ RSS பெற்ற பிள்ளைன்னு இவர் ஏன் சொன்னாருன்னா, இவர் திமுக பெற்ற பிள்ளை. ஓஹோ, திருமாவளவன் என்கிற நபரே திமுக பெற்ற பிள்ளை. அதனாலதான் இவர் வந்து அவர் சொல்லி கொடுத்தபடி இங்க சொல்றாரு, RSS பெற்ற பிள்ளை விஜய்னு சொல்லுங்க, அந்த ஓட்டை கிளைங்க அப்படின்னு. இன்னைக்கு ஜோசப் விஜய்னு சொல்லி மைனாரிட்டி பேர்லயே அவர் வந்து பதவி பிரமாணம் செஞ்சுட்டார்ல. இப்ப எப்படி RSS பெற்ற பிள்ளைன்னு சொல்லுவீங்க? இன்னொரு விஷயமும் கேட்கிறேன், JCD பிரபாகர் இன்னைக்கு சபாநாயகராக இருக்கிறாரு. எம்ஜிஆருக்கு அவர்கள் மிகவும் நெருக்கமாக இருந்த ஒரு மூத்த அரசியல்வாதி. அவர் வந்து பைபிளுடைய வசனத்தை வந்து சபாநாயகர் இதில் உட்காந்து அவர் இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. அது எவ்வளோ பெரிய இதுதான் மைனாரிட்டிக்கு கொடுக்கக்கூடிய ரைட்ஸ் சார். இன்னைக்கு ஏதாச்சும் திமுக இத்தனை ஆண்டு காலமாக சொன்னீங்க மைனாரிட்டி ரைட்ஸ்ன்னு சொன்னீங்க, தலித் முதல்வர்னு சொன்னீங்க. ஹைதராபாத்தில் எவ்வளோ பெரிய அம்பேத்கர் ஸ்டாச்சு வச்சுருக்காங்க, ஆந்திராவில் எவ்வளோ பெரிய அம்பேத்கர் சிலை வச்சிருக்காங்க, கர்நாடகாவில் எப்படி வச்சிருக்காங்க, டெல்லியில் எப்படி வச்சிருக்காங்க, தமிழ்நாட்டில் இன்றைய வரைக்கும் அம்பேத்கர் பஞ்சாப்ல வச்சிருக்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இன்று வரை பழைய அம்பேத்கர் சிலைகள் கூட புனரமைக்கப்படாமல் இன்னைக்கு சிறையில் கூடாரம் கட்டி வச்ச மாதிரி அம்பேத்கருடைய சிலைகள் வந்து கூடாரம் கட்டி வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு ஒரு பதில் இருக்கா? இது ஏன்னா திட்டமிட்டு அந்த சமூகத்தை வந்து அச்சுறுத்தலே வைக்கிறது. நாங்கள் இல்லைன்னா உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது, நாங்கள் தான் உங்களுக்கு சட்டை போட்டு விட்டோம், நாங்கள் தான் உங்களுக்கு ட்ரௌசர் போட்டு விட்டோம், நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் தோளில் துண்டு போட்டீங்க, நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் செருப்பு போட்டீங்க. இதெல்லாம் திராவிடம் தான் சொல்லுது. அதை தான் நானும் சொல்கிறேன். திராவிடத்தோட சேர்ந்து திருமாவளவன் தானே சொன்னார். அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிற இடத்துல திருமாவளவன், இப்போ திருமாவளவன் என்கிற நபர் யாரு? இவங்க அப்பா ஒரு தலித் அரசியல் இருந்தவரா? இவர் வந்து அம்பேத்கரோட பயணிச்சவரா? மக்கள் தேசம் கட்சி பறையர் பேரவை இருக்கு, அதனுடைய தலைவர் சாத்தை பாக்யராஜ் இருந்தார். சாத்தை பாக்யராஜ் வந்து ரிபப்ளிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவில் பாபாசாஹேப் அம்பேத்கர் அவரோட பயணித்தவர். அவர் அந்த காலத்துல இருந்து அரசியல். இளைய பெருமாள் இருந்தார். இளைய பெருமாள் வந்து டெல்லி அரசியல் இருந்தவர், தலித் லீடர்ஸ். அதே மாதிரி மூர்த்தியார் இருந்தார். அவர் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியை தான் புரட்சி பாரதம்னு அந்த ஐடியாலஜியை வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்தார். அவர் ஒரு இண்டிபெண்டன்ட் லீடரு. அப்போ இவர் இப்படி நமக்கு ஒரு ஆள் வேணும், நம்ம சொல்றதுக்கு தலையாட்டணும், அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நபர். நாங்கள் தானே இவரை கொண்டு வந்து இப்போ தலித் லீடர் நாங்கள் மக்கள் தானே ப்ரொப்போஸ் பண்ணுறோம். ப்ரொப்போஸ் பண்ணி உன்னை இவரை கொண்டு போய் நம்ம அங்கே விட்டு ஒரு இடத்துல உட்கார வைக்கிற, MP ஆக்குறோம், MLA ஆக்குறோம். அந்த மக்களுக்கே துரோகம் பண்ணா என்ன துரோகம் பண்ணாரு? இப்போ திமுக ஆட்சி இழந்திருக்கு. கொளத்தூர்ல ஸ்டாலின் தோத்துருக்கிறாரு, முதலமைச்சர் தோத்துருக்கிறாரு. என்ன காரணம்? மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்க மாட்டாரு, அந்த மக்களை ஏமாற்றி இருப்பாரு. யார் அதுக்கு துணை போனது?
துணை போனது அந்த கூட்டணியில இருந்தவங்க இருந்தாங்க. இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு. தலித்துக்கும் மைனாரிட்டிஸ் வாக்கு தான் திமுகவுக்கு மெயின் டிசைடிங் செக்டார் ஓட்ஸ். ஆமா. இந்த மீதி இருக்கக்கூடிய நபர்களை காலங்காலமா இப்ப எஃப்சி ஐயர் பிராமினிசம்னு சொல்லக்கூடிய தத்துவம் இருக்கிறவங்க யாரும் திமுகவுக்கு ஓட்டு போட போறது இல்ல. முஸ்லீம் உறுதியா போட போறாங்க, தலித் உறுதியா போட போறாங்க, திராவிட சிந்தனையாளர்கள், பெரியாரிஸ்டுகள், இப்படி முற்போக்கு சிந்தனையாளர்கள், திமுகவுடைய ஆதரவாளர்கள், இதுதான் அந்த கட்சியினுடைய மெயின் ஸ்ட்ரீம் ஓட் பேங்க். இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஓட் பேங்க்ல எக்ஸாக்டா திமுக இந்த வாட்டி அடி வாங்கினது எங்கன்னு கேட்டீங்கன்னா, தலித் ஓட்டு சுத்தமா போச்சு. டிஎம்கேக்கு தலித் மக்கள் மீது இருக்க நம்பிக்கை சுத்தமாக உடஞ்சு போய் 29% அவுட் ஆஃப் தலித் ஓட்ஸில் வந்து டிவிகேக்கு போட்டானுங்க எல்லாருமே. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து முதல் விஷயம் வந்து அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலை. அந்த படுகொலை நடந்தது கூட ஒரு ஸ்டேஜில் மக்கள் அதை மறக்கக்கூடிய நிலைமைக்கு வர்றாங்க. ஏன்னா இந்த மக்கள் பலரால் ஏமாற்றப்பட்ட சமுதாயம். அப்போ எல்லா ஏமாற்றத்தையும் தாங்கிக்கிட்டு மீண்டும் வழி இல்லாமல் மீண்டும் திமுகக்கே ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க 50 வருஷமா. அப்போ என்ன ஆகுது, அதை அப்பீல் போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். சிபிஐக்கு ஒப்படைக்க சொல்லி ஒரு விதவை பெண்ணு ஒரு கை குழந்தையோட அந்நியார் பொற்கொடி ஆம்ஸ்டாங் வந்து சிபிஐக்கு போகணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் போய் மனு தாக்கல் பண்ணுறாங்க. பெட்டிஷனை வந்து எங்களுக்கு வந்து இருக்க சிபிஐக்கு வேண்டாம், நாங்களே பார்த்துக்கிறோம்னு சொல்லி அப்பீல் போகிறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டு. திருமாவளவன் அவர்கள் பேசாமலே இருக்காரு, வாயை திறந்து இது எல்லாத்தையும் கண்ணால் பார்த்துக்கிட்டு பேசாமல் இருக்கிறாரு. அதே மாதிரி திருப்பி சரி செகண்ட் அப்பீல் போகிறாங்க. ஃபர்ஸ்ட் அப்பீல் போனதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க திருப்பியும் போய் பெட்டிஷன் போடுறாங்க. திருப்பி செகண்ட் அப்பீல் மறுபடியும் ஸ்டேட்டு போகுது. அப்போ இந்த மக்கள் பார்க்குறாங்க, ஒரு தலித் லீடரை கொலை பண்ணிட்டு ஒரு விதவை பெண் கைக்குள்ளையோட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. 2 தடவை வந்து அப்பீல் போகிறீங்க, 2 தடவையும் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த ரிட்டில் வந்து அப்பீல் போனீங்கன்னா அது எப்படி அப்படிங்கிறத பார்க்குறாங்க. 2வது விஷயம், சிட்டியில் வந்து ஜெகன்மூர்த்தியார் புரட்சி பாரதத்தினுடைய ஒரு மிகப்பெரிய லீடரு. சிட்டியில் வந்து இன்னைக்கு வந்து எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காமல் இருக்குது, தலித் மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் புரட்சி பாரதம் கட்சி. அந்த புரட்சி பாரதம் கட்சியில் வந்து ஒரு லீடர் ஜெகன்மூர்த்தியார், அவரை வந்து ஒரு அலிகேஷன் பண்ணுறீங்க. அதாவது என்ன, ஒரு ஏடிஜிபி ராஜாராமன் அப்படிங்கிறவரோட சேர்ந்து ஒரு மைனர் பையனை கடத்தினாங்க, ஒரு காதல் பிரச்சனைன்னு ஒரு அலிகேஷன் சொல்கிறீங்க. இப்போ அலிகேஷனை நம்ம வந்து ஆமாவா இல்லையாங்கிற டிஸ்கஷனுக்குள்ளே நம்ம இந்த இன்டர்வியூவில் போகல. ஆனால் சட்டம் என்ன சொல்லுது, ஒருத்தர் மேலே ஒரு அலிகேஷன் சொல்லியிருக்கிறீங்க, அவருக்கு சம்மன் கொடுத்தீங்களா, அவருக்கு வந்து அவர் வரமாட்டேன்னு சொன்னாரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு, அவர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டீங்களா, அவர் வீடு தெரியும்ல, அவர் சிட்டிங் எம்எல்ஏ தானே, அவர் எங்கே இருக்காருன்னு தெரியும், அவர் வீட்டில் சம்மன் சர்வ் பண்ண போங்க, வாங்கலைன்னா சவுத்தில் ஒட்டிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அவர் வரலைன்னா அரெஸ்ட் பண்ண பட்டாலியன் கூட்டிகிட்டு போங்க. எந்த இன்டிமேஷனுமே கொடுக்காம ஸ்டேட் கவர்மெண்ட்டும் 400 போலீஸ் பட்டாலியனோட இறக்குறாங்க. அந்த வீட்டில் இறக்கி அவரை வந்து அவ்வளோ தூரம் ஒரு நிர்பந்தப்படுத்தி அவரை அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அவர் அப்ஸ்காண்டிங் ஆகி அந்த தலைவர் வந்து அவ்வளோ தூரம் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு கடைசியில் அந்த கேஸில் ஏபி எடுக்கிறாங்க. இன்றைக்கி அந்த கேஸினுடைய நிலைமை என்ன, பெட்டிஷனரே குவாஷுக்கு அஃபிடேவிட் போட்டு ஹைகோர்ட்டில் அந்த கேஸ் இப்போ ஸ்டில் பெண்டிங்கில் இருக்குது. பெட்டிஷனரே எனக்கு அந்த பிரச்சனை இல்லைன்றான். ஆனால் கம்ப்ளைண்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டு அவரை பழி வாங்கக்கூடிய சிட்டியில் தலித் லீடர்னு ஒருத்தர் இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் திமுக சொல்கிறத தான் கேட்கணும், திருமாவளவன் மாதிரி தலையாட்டிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இது 2 பிரச்சனை. 3வது பிரச்சனையை பார்த்தோம்னா வேங்கவயல் பிரச்சனை. வேங்கவயலில் ஒரு குடிக்கக்கூடிய தண்ணீரில் 2026 மலத்தை கலக்கக்கூடிய நிலைமையில் ஒரு மனநிலை இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இருக்கிறான். அதை கடைசியில் யாரா பண்ணதுன்னு பார்த்தா இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம், இங்கே போனோம் அங்கே வந்தோம்னு சொல்லி எல்லா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டோம், அதை பண்ணோம் இதை பண்ணோன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் யார் அந்த தொட்டிக்கு சொந்தக்காரனா அதே ஜாதிக்காரன் தான் இன்னொருத்தன் கலந்தான்னு அந்த கேஸை முடிக்கிறீங்க. திருமாவளவன் அவர்கள் அதாவது யார் மலம் கலந்த தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க தான் கலந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த தொட்டியை கூட இடிச்சு கட்டி தரல, பல 1000 கோடி செலவு பண்ணி உங்க அப்பாவுக்கு பேனால செலவு வைப்பேன்னு சொன்னீங்க, பல லட்சம் கோடி மக்கள் பணத்தை வச்சு உங்க அப்பாவுக்கு சமாதி கட்டுனீங்க. நானா தலித் மக்கள் குடிக்கக்கூடிய குடி தண்ணீர் அந்த தொட்டியை இடிச்சிட்டு கட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? இல்ல இப்ப நீங்க இதையெல்லாம் வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து இதுக்கெல்லாம் போராடலைன்னு குற்றச்சாட்டு சொல்றீங்க. அதுதான் பிரச்சனையே. திருமாவளவன் அவர்கள் மேலேயும் தலித் மக்கள் திமுக மேலேயும் நம்பிக்கை இழந்ததுக்கு இந்த காரணம் தான் நான் முக்கியமான காரணம் சொல்றேன். இன்னொரு விஷயமும் பாருங்க, நீங்க அருந்ததியர் மக்கள் ஒரு இருக்கிறதுலையே கேஸ்ட் சிஸ்டம்ல கீழே இருக்கக்கூடிய சமுதாயம். அந்த சமுதாயம் துப்புரவு தொழிலாளர் வேலை பார்க்குறாங்க. துப்புரவு தொழிலாளர் வேலை செஞ்சு சாக்கடைக்குள்ள இறங்கி ரிஸ்க் எடுத்து எத்தனை பேர் செத்துருப்பாங்க. அந்த இன்னைக்கு எவ்வளவோ கவர்மெண்ட் ஜிஓஸ் வந்தாலும் நடைமுறைப்படுத்த நம்ம கண்ணால் பார்க்குறோம். சாக்கடைக்குள்ளே இறங்கி மலைக்குழிகள்லேயும் மரணம் நம்ம பார்க்குறோம், எத்தனையோ செய்திகள் பார்க்குறோம். அந்த சமுதாய மக்கள் வந்து போராடுறாங்க சார். ரிப்பன் மாளிகை வாசலில் வந்து அத்தனை நாள் 30 நாள் திருமாவளவன் அவர்கள் திரும்பி கூட பார்க்கல. அதை போய் ஸ்டேட் நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க, உங்களை எதுக்கு கூட்டணியில் போய் நாங்கள் வச்சோம்? இவங்களை எதுக்கு தலித் மக்கள் உங்களை ஒரு தலைவராக ரெக்கக்னைஸ் பண்ணி உங்களை கொண்டு போய் அங்கே வச்சது எதுக்கு? ஸ்டாலின் முதலமைச்சர் யாராக இருந்தாலும் அவர்கிட்ட போய் பேசுங்க.
சார் இந்த மாதிரி எங்கள் சமுதாய மக்கள் கஷ்டப்படுறாங்க சார், இவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் சார் அப்படின்னு என்னன்னு கேட்க இதுக்கு தானே வச்சிருக்குது. இவர் அந்த பக்கமே போகாமல் ஒரு பேட்டி வேற கொடுக்குறாரு. மேற்கொண்டு என்ன கொடுக்குறாரு, இது துப்புரவு தொழிலாளருக்கு வந்து நிரந்தர பணியெல்லாம் தேவையில்லை, என்ன சார் சம்பளம் கொடுத்துட போறீங்க? நான் கேட்குறேன், அந்த துப்புரவு தொழிலாளருக்கு என்ன சம்பளம் கொடுத்துட போறீங்க? ₹1,00,000 கொடுக்க போறீங்களா, 50,000 கொடுக்க போறீங்களா? அட ஒரு 10,000 கொடுத்து அந்த வேலையை பெர்மனன்ட் பண்ணி கொடுத்தா என்ன சார் கஷ்டம்? இந்த கவர்மெண்ட்டுக்காக கவுந்து போயிருமா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுல 3ஆ உடைஞ்ச ஒரு கட்சி. ஆமா, இப்ப 2ஆ உடைஞ்சு நிக்குது அப்படிங்கிறத எப்படி பாக்குறீங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர் வந்து அம்மையார் ஜெயலலிதாவோட இறப்புக்கு பின்னாடி ஏற்கனவே புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய இறப்பப்பவே 2ஆக உடைந்த கட்சி. அம்மையார் ஜானகி ஒரு பக்கமும் அம்மையார் ஜெயலலிதா ஒரு பக்கமும் உடைந்த கட்சி. மீண்டும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய இறப்புக்கு பின்னாடி டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு பக்கமும், சசிகலா அம்மா ஒரு பக்கமும், இவங்க ஓபிஎஸ் அவர்கள் ஒரு பக்கமும், இபிஎஸ் அவர்கள் ஒரு பக்கமும் போனாங்க. அப்புறம் கடைசியில் இபிஎஸ்ட மெயின் இருந்துச்சு இரட்டை இலை சின்னம். இப்போ வந்து மீண்டும் எஸ்பி வேலுமணி மற்றும் வந்து சிவி சண்முகம் அவர்கள் தலைமையில் வந்து ஒரு அணி வந்து ஒரு 30 பேர் மீண்டும் இன்னைக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க தாவேகாவுக்கு. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, அதிமுகவை வந்து சரியாக மேனேஜ் பண்ண முடியாத ஒரு நபராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்ததனுடைய விளைவா டிவிகே அப்படிங்கிற கட்சி வந்து ஒரு மறுமலர்ச்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா மாறி இருக்கு. ஓஹோ, ஆமா. அதை எப்படி சொல்றீங்க? தாவேகாங்கிறது இப்போ ஒரு தனி கட்சி கிடையாது. தாவேகா வந்து அதிமுக இருந்த இடத்துக்கு தங்களை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஜேசிடி பிரபாகர் அவர்கள் வந்து அதிமுகல இருந்தவர், செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகல இருந்தவர், சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி இவங்கெல்லாம் வந்தாங்க, விஜயபாஸ்கர் அவங்க எல்லாம் வர்ற ஆதரவு கொடுத்துட்டாங்க. இவங்களை மீறி புதுசா இருக்கக்கூடியவர்கள் வந்து கட்சியை நடத்திட போறது இல்ல. இவங்கெல்லாம் மூத்த அரசியல் தலைவர்கள். இவங்கெல்லாம் இப்ப தாவேகால இணைய போறதாவும் ஒரு செய்தி இருக்கு. இப்ப இவங்க தாவேகால இணைஞ்சிட்டாங்கன்னா இவங்க வந்து மறுமலர்ச்சி அதிமுகன்னு பேரை மாத்திக்கிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அதுதான் உண்மை. திமுக அதிமுக எப்படி இருந்துச்சோ அதே போல அதிமுகவுக்கு பதிலாக இந்த இடத்துல இப்ப தாவேகா வருது. புரியுது. நபர்கள் அதே நபர்கள் தான், கட்சிக்கு பேர் மட்டும் வேற, சின்னம் மட்டும் வேற, அவ்வளவுதான். கட்சி தாவர தடை சட்டம் வந்து அனுமதிக்குமா இவங்க கட்சி விட்டுட்டு கட்சிக்கு வர்றதுக்கு? இப்போ அதில் நிறைய சிக்கல் இருக்குது. லீகல் டெக்னிக்காலிட்டி இதை பார்த்தோம்னா அதில் ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது நீங்கள் கேட்குற மாதிரி. ஏன்னா அதில் வந்து 2/3 மெஜாரிட்டி காமிக்கணும். இவங்க ஆதரவு கொடுத்துருக்கவங்க 2/3 மெஜாரிட்டி காமிக்கல. அப்போ 2 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. எடப்பாடியார் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, இவங்க எல்லாருமே எங்களுக்கு கையெழுத்து போட்டிருக்கிறாங்க, ஆல்ரெடி இரட்டைலைக்கு ஆதரவுன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் நாங்கள் வந்து இவங்க திருப்பி தாவேகாக்கு ஆதரவு கொடுத்தாங்க, நான் சட்ட ரீதியாக சந்திப்போம்னு சொல்லிட்டாங்க. அப்போ மறுபடியும் கூவத்தூர் கதை மாதிரியே பாண்டிச்சேரி இந்த வாட்டி நம்ம அந்த நாடகங்கள்லாம் நம்ம பார்த்தோம். எல்லாம் நடந்து முடிச்சதுக்கு பின்னாடி இப்போ என்ன ஆயிருக்காங்க, செட்டில் டவுனா இன்னைக்கு தேதியில வந்து தாவேகாக்கு ஆதரவு எல்லாரும் கொடுத்துட்டாங்க. ஃப்ளோர் டெஸ்ட்ல விஜய் மெஜாரிட்டி வந்து நிரூபிச்சிட்டாரு. அப்ப இப்ப கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு என்ன நெருக்கடி அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1/2 அங்கிருந்து இங்க வரணும். அப்படி வந்தாங்கன்னா எடப்பாடியார் வந்து தனித்து விடப்பட்டுருவார். அவருக்கு இதுக்கப்புறம் அரசியல் வாழ்க்கை இல்ல, போச்சு, அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க வேண்டியதான். அப்படி ஒருவேளை அந்த இப்ப தொங்கு சபை எப்படி தமிழ்நாட்டுல அமைஞ்சிச்சோ விஜய் அவர்கள் தலைமையில, அதே போல இப்ப அதிமுகல தொங்கு சபை அமைஞ்சிருக்கு. யாரு வந்து இப்ப சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி அணியா இல்ல எடப்பாடியார் அணியான்னு அமைஞ்சிருக்கு. இப்ப அதுல வந்து ஒருவேளை எடப்பாடியார் அவர்களுக்கு மெஜாரிட்டி கிடைச்சிச்சுன்னா மீண்டும் இந்த கட்சி வந்து அதிமுகவும் எக்ஸிஸ்ட் ஆகும், தாவேகாவும் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்படி இல்லை, அந்த 2/3 வந்துட்டாங்கன்னா தாவேகாவே முழுசா மாறிடுவாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு வியப்பான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு தமிழக அரசியல்ல. அது என்னன்னா, நேற்று தமிழகத்தின் முதலமைச்சர் ஒரு ஜோதிடரை வந்து ஓஎஸ்டியா நியமிச்சார். அது வந்து அவர் இன்னைக்கு தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிற கட்சிகள்லாம் கூட கடுமையா அதை கண்டனம் தெரிவிச்சாங்க. அண்ணன் வன்னியரசு அவர்கள் கண்டனம் தெரிவிச்சாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து கண்டனம் தெரிவித்தன. காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சசிகாந்த் செந்தில கடுமையா இதை விமர்சித்து பொதுவெளிகள் எல்லாம் பதிவெல்லாம் ஏற்றிருந்தாரு. இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு நேற்று நியமித்த ஒருத்தரை இன்றைக்கு நீக்கி இருக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இந்த கேள்வியோட கனெக்டடா இன்னொரு கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். நீங்க சசிகாந்த் செந்தில் அவர்களை பத்தி கேட்டதுனால பதில் சொல்றேன். சசிகாந்த் செந்தில் வந்து ஒரு ஆகச்சிறந்த ஒரு அறிவாளி. சரி, அவர் வந்து ஒரு IAS ஆபீசர். அதே மாதிரி வந்து ஹி இஸ் ஆல்சோ an அம்பேத்கரைட். அவர் அனைத்து அம்பேத்கர் புத்தகங்களையும் வாசிச்சவர். அம்பேத்கரை வைத்து அரசியல் செய்யக்கூடிய நபர் கிடையாது. நீங்க கேட்டீங்கல்ல தலித் முதல்வர் வேணுமா திருமாவளவன் சொன்னீங்கல்ல, திருமாவளவன் அவர்களையும் சசிகாந்த் செந்தில் அவர்களையும் நம்ம எடை போட்டு பார்த்தோம்னா,
சசிகாந்த் செந்திலுடைய அறிவில் 10% கூட திருமாவளவன் அவர்களுக்கு இருக்காது. சசிகாந்த் செந்திலினுடைய கிரெடிபிலிட்டின்னு சொல்கிறோம்ல, ஒரு மனிதன் எந்த அளவுக்கு நியாயத்தன்மையாக நடந்துக்கிட்டான்னு, அதில் 5% கூட திருமாவளவன் நடந்திருக்க மாட்டார். தலித் முதல்வர் தமிழ்நாட்டுக்கு வேணும், சசிகாந்த் செந்தில் போன்ற நபர் வேணும். அவர் அப்போ தான் முதலமைச்சருங்கிற சாதாரண இது இல்லை, எல்லாரும் அனுசரித்து நம்ம போகணும், அனைவரும் நம்ம பிரஜைகள் நினைக்கக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு தலித் வேணும். அப்போ சசிகாந்த் செந்தில் போன்ற நபர்கள் முதலமைச்சரை வந்து நான் வரவேற்கிறேன். இதில் இந்த இப்போ நடந்திருக்கக்கூடிய விஷயத்தை கூட கரெக்டாக சுட்டி காட்டி பேசியிருக்காரு பாருங்க. திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் ஆக்கியிருந்தா விஜய் கூட்டணியில் ஒருவேளை துணை முதலமைச்சர் கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களேன், இவர் என்ன திரும்ப பேசியிருப்பாரு, ஜோதிடர் வந்து அந்த காலத்துலேருந்தே மன்னர் காலத்துலேருந்து ஜோதிடருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது உண்மைதான், அது வந்து தேவையானது தான் சொல்லியிருப்பாரு. யாரு? திருமாவளவன் அவர் சொல்லியிருப்பாரு. இல்ல அவங்க கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களே, இப்ப கண்டனம் தெரிவிப்பாங்க. டெப்டி சிஎம் திருமாவளவனை உட்கார வச்சிருந்தா விஜயுடைய தாவேக்கால அவருக்கு வந்து பதவி தர்றேன்னு சொல்லியிருந்தா அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, உங்களுக்கு தெரியுமா 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நியாயப்படுத்தியிருப்பாருங்கிறீங்க. ஆமா சார், அவர் வேங்கவேல் பிரச்சனையை ஜஸ்டிஃபை பண்ணவர் சார், ஆம்ஸ்டாங் கொலையை ஜஸ்டிஃபை பண்ணவர் சார், ஜெகன்மூர்த்தி அரஸ்ட்டுக்கு வாய் திறக்காம இருந்தவர் சார், வந்து துப்புரவு பணியாளருக்கு வந்து நிரந்தர பணி வேணாம்னு சொன்னவர் சார். கூட்டணியில என்ன சொல்றாங்களோ அதுதான் தனக்கு வேத வாக்கு, நியாய தர்மம்லாம் கிடையாது. திமுக தலைமையில இருந்து அறிவாலயத்திலிருந்து ஓலை வந்தாதான் இவர் ஒத்துக்குருவாரு. அதுதான் இவருடைய நிலைமையே. இவர் ஏன் கடைசி வரைக்கும் இழுபறி பண்ணாருன்னா கொள்கைக்காக கிடையாது, சோபாக்காக நடந்தது. என்னது சோபா? சோஃபா தான் இன்றைக்கு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் பேசியிருக்கிற புஷ்பா பட பாணியில தமிழ்நாட்டு அரசியல் நடக்குது அப்படின்னு இன்றைக்கு நான் இந்த சேனல் மூலமா ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன். திருமாவளவன் அவர்களுடைய மேல ஆதவ அர்ஜுனா வச்சிருக்கக்கூடிய பாசத்தினால மீண்டும் தாவேக்காவுக்கு ஒரு அப்பழுக்கற்ற கட்சியா இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அதை பார்க்குறாங்க. தாவேக்காவா அது உண்மையோ பொய்யோங்கிறது இனி நடைமுறையில் தான் தெரியும். ஆனால் திருமாவளவன் அவர்கள் இந்த கூட்டணிக்கு கூட்டிட்டு வந்ததே தப்பு. ஏன் தப்புனா, முஸ்லீம் லீகும் வந்து கம்யூனிஸ்டும் அவங்க ஐடியாலஜி பார்ட்டி. திருமாவளவன் அவர்கள் ஒரு ஜாதி கட்சி நடத்துறவர், அவரை ஜாதி வேண்டாம்னு சொல்லித்தான் தாவேக்காவுக்கு ஓட்டு போடுறாங்க யங்ஸ்டர்ஸ், ஜென்சின்னு சொல்லக்கூடிய லேட்டஸ்ட். இல்ல அதை வந்து விடுதலை சிறுத்தைகள் கடுமையா வந்து மறுக்கிறாங்க. என்னது? விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஜாதி அரசியல் கட்சி என்பதை அவங்க மறுக்கிறாங்க. ஏன்னா அவங்க கட்சியில வந்து பலதரப்பட்ட சாதியினரை சேர்ந்தவங்க இருக்காங்களே. இப்போ சென்ற முறை கூட ஒரு பொது தொகுதி கொடுத்த போது அதுல வந்து ஒரு வன்னியரை தானே அவங்க நிறுத்தினாங்க. அப்ப வன்னியரை அவங்க கட்சியில பயணிக்கிறாங்கல்ல, ஒரு இஸ்லாமியரை வேட்பாளராக நிறுத்திருக்காங்க. இஸ்லாமியரை வச்சு நீங்க அதை முடிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். இஸ்லாமியர் வந்து அதிமுகலையும் இருக்கிறாங்க, திமுகலையும் இருக்கிறாங்க, விசிகலையும் இருப்பாங்க, அவங்க எங்கேயும் இருப்பாங்க. யாரை அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ நண்பர்கள் இருக்காங்க, அந்த கட்சியில பயணிக்கக்கூடிய நபர்கள். RSS பிஜேபியை தவிர மற்ற எல்லாரையும் சகோதரரை பார்க்கக்கூடிய சமூகம் இஸ்லாமிய சமூகம். ஆனா மாற்று சகோதரர் இருக்கான்னு சொல்றீங்கல்ல நீங்க, SS பாலாஜி அவர்கள் வன்னியரை ஒன்று நம்ம போட்டாருன்னு சொல்றீங்கல்ல. இப்ப ஒரு சாதியில ஒருத்தர் வந்துட்டதுனாலேயே அந்த சாதியை இவர் ஆதரிச்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. SS பாலாஜி அவர்களை இவர் வந்து கட்சியில வச்சிருந்தது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வன்னியர்களோட இவருக்கு கடுமையான பிரச்சனை. அதை வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக நானும் ஒரு வன்னியர் வச்சிருக்கேன். SS பாலாஜியோட எத்தனை வன்னியர்கள் விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க காட்ட முடியுமா? இல்ல அது நமக்கு அவங்க உள்கட்சி பிரச்சனை நமக்கு தெரியாது. உள்கட்சி பிரச்சனை கிடையாது. நீங்க காமன் கட்சினா இப்ப அதிமுக காட்ட முடியும். என்கிட்ட 10% வன்னியர் இருக்காங்க, 10% தனித்து இருக்காங்க, 10% தேவர் இருக்காங்க, எல்லா ஜாதியும் என்கிட்ட இருக்கிறாங்க. அது போலதான் விடுதலை சிறுத்தைகள்லையும் பல்வேறு சாதியினரை சேர்ந்தவர்கள், ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள் உறுப்பினர்களாகவும் பொறுப்பாளர்களாகவும் இருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் அறிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இவர் வந்து செய்யறது எப்படின்னா, ஒரு சாதியில இருக்கக்கூடிய ஏமாளிகளை மட்டும் தேர்ந்தெடுத்து, பிற சாதியிலையும் சில ஏமாளிகள் இருப்பாங்க, அவர்களை தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டு சுயநலவாதிகள் சில பேர் இருப்பாங்க. இப்போ SS பாலாஜிக்கு அதிமுகலையோ திமுகலையோ போயிருந்தா MLA சீட்டுங்கிற சாத்தியமா? கிடைக்குமா? அவர் எந்த கட்சியிலேருந்து வந்தவர்? அவர் அதிமுகல இருந்தவர். ஆமா. அப்போ அவரை வந்து இவர் கூட்டிட்டு வர்றாரு. அதிமுகல அங்கே வந்து வாய்ப்பு கிடைக்கல, நான் செலவு பண்றேன். இவருக்கு என்ன தேவைன்னா, நல்லா படித்தவர்கள், பொருளாதார பலம் இருக்கக்கூடிய தலித் மக்கள் நம்மளை கைவிட்டாங்க, நம்ம பேசக்கூடிய அற்ப அரசியலை விரும்பல, செலவு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியான கேண்டிடேட் வேணும். திமுக சீட்டு தரேன்னு சொல்லிட்டா செலவு பண்ணிட முடியுமா? அதுக்கு கேண்டிடேட் வேணும். அதுக்காக இவருக்கும் அவருக்கும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளோதான். நான் கேட்குறேன், வந்து SS பாலாஜி அவர்கள் பெரிய போராளியா? தலித் மக்களுக்காக போராடினாரா? ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் என்ன செஞ்சிருக்காரு? சரி, எந்த அடிப்படையில் அவர் கட்சியில் சீட்டு கொடுத்தீங்க? இந்த தேர்தலில் திருமாவளவன் ஒரு தோல்வி அடைஞ்சதுக்கு என்ன காரணம் தெரியுமா? தேர்தலில் வந்து நல்ல போராடக்கூடிய சமுதாயம் சொல்லித்தான் அவங்களுக்கு கட்சி ஆரம்பிக்கிற சொல்லித்தான் நீங்கள் வந்தீங்க. பார்வேந்தன், காஞ்சி பார்வேந்தனுக்கு ஏன் சீட்டு கொடுக்கல? அது வழக்கறிஞர் பார்வேந்தன், மாநில வழக்கறிஞர் செயலாளர், அவருக்கு ஏன் சீட்டு கொடுக்கல? அதே மாதிரி இவர் ஈழவளவன், அவர் ஒரு மிகச்சிறந்த போராளி, அவருக்கு ஏன் சீட்டு கொடுக்கல? இல்ல அது கட்சியில அவங்க முடிவு எடுக்கிறாங்க. கட்சியில வந்து நீங்க போராளின்னு எல்லா இடத்துலையும் போட்டுக்கிட்டு போராடக்கூடியவனுக்குலாம் சீட்டு கொடுக்காம காசு கொடுத்தவனுக்கு சீட்டு கொடுத்தா எப்படி வேலை செய்வாங்க?
அது சரி. நீங்க பேசுறது ஒண்ணு, சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு மறந்தா எப்படி மக்கள் எப்படி சார் அந்த ஓட்டு போடுவாங்க? மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எனக்காக யாரு போராடினானோ அவனுக்கு சீட்டு ஏன் குடுக்க மாட்றீங்க? அப்ப யாரோ ஒருத்தனுக்கு சீட்டு குடுக்கும்போது, இப்ப இவரு காட்டுமன்னார் கோயில்ல சீட்டு குடுத்தாங்க. ம். அவர் என்ன செஞ்சிருக்காரு இந்த மக்களுக்காக? ம். இளைய பெருமாள் அவர்களுக்கு பேரனாக பிறந்ததுனாலேயே அவரு வந்து எம்எல்ஏ சீட்டுக்கு தகுதி பெற்றுட்டாரா? அது வந்து வாரிசு அரசியல் இல்லையா? உதயநிதி அரசியல் வாரிசு அரசியல்னா, இதுவும் வாரிசு அரசியல் தானே! இந்த சமூகத்துக்கு நீங்க என்ன கான்ட்ரிபியூஷன் என்ன? அத பேசணும்ல. அத யாரு செஞ்சாங்க? அப்ப வந்து எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலையில இன்னைக்கு இப்ப விடுதலை சிறுத்தை கட்சியுடைய மாநில வழக்கறிஞர் செயலர் பாரிவேந்தன்லாம் எனக்கு தெரிஞ்சு மூர்த்தியாரோட இருந்தவரு. அப்புறம் ஜெகன்மூர்த்தியாரோட பயணிச்சவரு. இந்த தலித் சமூகத்துக்காண்டி 30 ஆண்டு காலம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஏன் நீங்க சீட்டு குடுத்து ஜெயிக்க வைக்கக்கூடாது? சரி. இப்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து பொது வெளியில எல்லாருமே வந்து பேசுறாங்க. ம். அதாவது திமுக நம்பிய இஸ்லாமிய சமூகம் வந்து திமுகவை வந்து பல இடங்கள்ல வந்து ஜெயிக்க வச்சிருச்சு. ம். ஆனா திருமா அவர்களை திமுக நம்புச்சு. ம். ஆனா திருமா அவர்கள் தோற்க வச்சுட்டாரு. ம். திருமாவால் தோற்ற திமுக அப்படின்னு ஒரு டேக் வந்து போடுறாங்க. ஆமா. இது எந்த அளவுக்கு இது சரியானதுன்னு நீங்க இது நினைக்கிறீங்க? 100% உண்மை. இத நானும் பார்த்தேன் சோஷியல் மீடியால. இது ரொம்ப வைரலா நெறைய பேர் இத பத்தி டேட்டாவோட போடுறாங்க. ம். என்னன்னா, ஐயுஎம்எல் கட்சி வந்து ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி கிடையாது. ஆக்சுவலா அது வந்து டியூரிங் த இண்டிபெண்டன்ஸ் டைம்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்டி. ம். ஆனா, இன்றைக்கு நிலைமைக்கு வந்து முஸ்லிம்களுடைய ஒற்றுமை இல்லாத நிலைமையினால ஐயுஎம்எல்லுமே வந்து ஒரு கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பான கதையா இன்னைக்கு 2 சீட்டு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்ப ஐயுஎம்எல்ட்ட நான் ரொம்ப எனக்கு புடிச்ச ஒரு விஷயத்த நான் பார்த்தேன். கடைசி வரைக்கும் அந்த பாய் வந்து என்ன சொல்றாரு, "எங்க திமுக சொன்னா தான் நாங்க போவோம்." ம். அப்படின்னு வெளிப்படையா சொல்லிட்டாரு. சரி. அது வந்து அதுதான் சார் நம்பகத்தன்மை. அதாவது ஒருத்தனை நம்பி நம்ம பயணிக்கிறோம். இக்கட்டான சூழ்நிலை வந்துருச்சு. நம்ம பொழைச்சுக்கலாங்கிற சூழ்நிலை வந்தா ஒருத்தன் கை கழுவிட்டு போறது இல்ல கொள்கை கோட்பாடு. ம். கடைசி வரைக்கும் அவனோட நிக்கிறோமாங்கிறது தான் கொள்கை. அதுதான் அரசியல். அதுதான் கொள்கை கோட்பாடு, நம்பகத்தன்மைன்னு சொல்றது. அப்ப அந்த பாய் வந்து கடைசி வரைக்கும் சொன்னார்ல, நாங்க போமாட்டோம். திமுக ஆதரவு கொடுக்க சொன்னா தான் நாங்க கொடுப்போம்னு வெளிப்படையா சொல்லிட்டாரு. அப்ப இஸ்லாமியர்கள்ல வந்து நம்பிக்கை துரோகம் வந்து ஹராமு. அவங்க வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாதுங்கிற மார்க்கத்தில் இருக்கு. அதனால அவர் வெளிப்படையா சொல்லிட்டாரு. அப்ப இவர் என்ன செய்யறாரு, திருமாவளவன் நாளைக்கு சொல்றேன், நாளான்னைக்கு சொல்றேன், 10 மணிக்கு சொல்றேன், 4 மணிக்கு சொல்றேன், சோஃபா வந்தானே சொல்றேன் அப்படின்னு சொல்லி இப்படியே இழுக்கிறாரு. அப்ப இழுத்துட்டு என்ன செய்யறாரு, கடைசியில இன்னைக்கு விஜய் அவர்கள் கையை பிடிச்சி தூக்கிட்டு டாட்டா காமிச்சுட்டு நிக்கிறாரு. அதாவது தேர்தல் களத்தில் திமுக தோத்ததுக்கு திருமாவளவன் அவர்கள் எப்படி பொறுப்பாவாங்க? திருமாவை நம்பி தோற்ற திமுகன்னா எப்படி? அது பொருந்தலையே அது. இல்ல அதுதான் காரணம். தலித் வாக்குகள் திருமாவளவனை நம்பி விடப்படுது. திமுக செஞ்ச தவறு என்ன தெரியுமா? ம். ஒரு தலித்துக்கு நல்ல பதவி ஏன் கூட ஆனா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கூட அதை பேசிக்கிட்டே இருந்தார் கடைசி வரைக்கும் இறக்கும்போது கூட. ம். எங்க திருமாவளவன் மாதிரி ஆளுக்கோ, ஜெகன்மூர்த்தியார் மாதிரி ஆளுக்கோ, ஆசை தம்பி போன்ற தலைவருக்கோ, ஆம்ஸ்ட்ராங்க்கோ பதவி வேண்டாம் திமுகல. திமுகவில் இருக்கக்கூடிய ஆராசா போன்ற பரிதியிலவழுதி போன்ற வந்து தலித்து முக்கியமான சமுதாயத்தை இந்த உங்களோட யார் பயணிச்சாங்களோ 30 வருஷம் 40 வருஷம் அவங்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுங்க, அவங்கள ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டா போடுங்க, ஏன் எங்களை பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாரு. இதை செய்ய தவறுனது தான் திமுகவினுடைய தவறு. இதை சுட்டி காட்டாம இருந்தது திருமாவளவனுடைய தவறு. அவர் என்ன திமுக செஞ்சாலும் இவங்க எப்படியோ போட்டோம், இவங்க தோத்தா நமக்கு என்னன்னு சொன்னாரா சொல்லலையான்னு தெரியல. ஏன்னா நம்ம போய் அங்கே பார்க்கல. ஆனா இவர் செஞ்ச தவறு என்னன்னா அவங்க சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டினது. வேங்கவேல் பிரச்சனையா அதை சமாளிப்பா, நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடு. அதே மாதிரி ஜெகன்மூர்த்தி பிரச்சனையா ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடு. ஆம்ஸ்ட்ராங் கொலையா 2 வாட்டி அப்பீல் போனாலும் நீ அதை பற்றி வாயை திறக்காத. அப்போ இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு நாங்கள் படிச்சுட்டோம். இன்னைக்கு எல்லார் கையிலையும் மீடியா நாங்கள் பார்க்குற நியூஸை பார்க்கும்போது என்ன நம்ம தலைவர் நம்ம இவரை நினைச்சோம், இவர் நமக்கு எகென்ஸ்டாக பண்ணுறா, அப்போ இவர் இருக்கிற கூட்டணிக்கு நம்ம ஓட்டு போடக்கூடாது, 2 பேரும் சேர்ந்து ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு உணர முடியுது. புரியுது. அப்ப உணர முடியாது. இது ஒரு சாதாரண லேமேனுக்கு கூட உணர முடியுது. இந்த பேச்சு வந்து அதிகமா வந்துருச்சு. நீங்க பாத்தீங்கன்னா கடுமையா இப்ப எல்லா தலைவர்களும் விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவனுடைய நடைமுறையை. அப்ப அவர் எல்லா தலித் லீடர் ஜெகன்மூர்த்தியார் ஒரு பக்கம் விமர்சனம் பண்றாரு, ஆசை தம்பி ஒரு பக்கம் விமர்சனம் பண்றாரு. எல்லா தலைவர்களும் விமர்சனம் பண்ணும்போது அவருடைய நம்பகத்தன்மைங்கிறதே கேள்விக்குறியாயிருச்சு. அப்ப தலித் மக்கள் நம்ம இவருக்கு ஓட்டு போடுறது. விஜய் வந்து பொது விதிகள்ல அம்பேத்கர் படத்தை எடுத்துக்கிட்டு வர்றாரு. என்னுடைய தலைவரே கொள்கை தலைவர் அம்பேத்கர்னு சொல்றாரு அவரு. திருமாவளவன் அவர்கள் சொல்றாங்க இல்லையா? அவர் எல்லா தலித் லீடர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை முன் வச்சு தானே அரசியல் பண்றாங்க. ஊர் தெருவுல திருமாவளவன் அவர்களே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடியை காமிச்சா ஜாதி ஓட்டு போயிரும் சொல்லி உள்ள வச்சுட்டு வந்து தேர்தலில் வேலை செஞ்சவங்க சார் திமுக.
நடந்தது இல்லையா? உங்களுக்கு தெரியாதா? அது சரி. நடந்திருக்கா இல்லையா? நீங்க தேர்தல் அரசியல்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியவரு, நீங்க ஆக்டிவா பாலிடிக்ஸ்ல இருக்கிறீங்க. இதெல்லாம் உண்மையில நடந்த விஷயங்கள். இதை எவ்வளவு மனசு காயப்பட்டிருக்கு எங்களுக்கு. அது சரி. அப்படி என்ன நாங்க அப்ப இப்பவுமே திருமாவளவன் அவர்கள் மேல் நமக்கு 1000 விமர்சனம் இருந்தாலும், அவரை வந்து திமுக அலக்களிக்குது பாத்தீங்களா? நீ வந்து காட்டுமன்னார் கோயில்ல நாமினேட் பண்ணிட்டு, அப்புறம் பண்ணல. நீ இன்னொரு ஆள நிப்பாட்டு, நீ வாபஸ் வாங்கு. பாண்டிச்சேரியில் நீ 2 பேரை போடு. அப்புறம் வாபஸ் வாங்கிட்டு சொந்த கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க ஒரு தலைவரை சொல்ல வைக்கிறாங்க. அவரா சொல்லல. எந்த அழுத்தத்துல சொல்றாரு? திமுக அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து நான் திமுக வச்ச ஆள் மாதிரி விசிகாவை நடத்துறாங்க. இதனாலதான் நாங்க அதை ஏன நீங்க ஒத்துக்கிறீங்கிறத எங்களுடைய குமுறல். குமுறலா இருக்கு. நீங்க அவருக்கு சொல்றது ஏன் கேட்குறீங்க? வெளியில வாங்க. வெளியே வந்து இப்ப இன்னைக்கு வந்த விஜய் வந்து தன்னுடைய இண்டிவிஜுவல் ஓட்டை காமிச்சிட்டாருல்ல, முதலமைச்சர் ஆயிட்டாருல்ல. இது வரைக்கும் ஒரு எலெக்ஷன்ல தனியா நிக்க முடிஞ்சா? நீங்களே நிக்க மாட்டீங்க. நிக்கிறோம்னு சொல்ற ஆம்ஸ்டாங்கையும் கொலை பண்ணிடுவீங்க. அப்ப நாங்க இந்த சமூகத்துல கடைசி வரைக்கும் அடிமையா இருந்துட்டு போகணுமா? சரி, ஒரு 1/4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஒடுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட சமூக மக்களின் பிரதிநிதியா அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு முக்கியமான தலைவரா மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இருக்காங்க. அவருக்கு நீங்க இப்ப என்னதான் சொல்ல வர்றீங்க? அதாவது அரசியலுங்கிறதுல அவருக்கு என்ன செய்தி நான் சொல்ல வரேன்னா, அடிமையா இருந்து அரசியல் பண்ணாதீங்க. ஒண்ணு அந்த அடிமையா இருந்துதான் நீங்க நேத்து எங்களுக்கு தலைவர் வந்து கலைஞர்னு காமிச்சிங்க. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு மூப்பனார் தலைவர்னு காமிச்சிங்க. நாங்க மூப்பனார் பின்னாடி போனோம். 2வது வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தலைவர்னு காமிச்சிங்க. ஜெயலலிதா அம்மையாரோட போனோம். கலைஞர் தலைவர்னு சொன்னீங்க. கலைஞரோட போனோம். ஸ்டாலின் தலைவர்னு சொன்னீங்க. ஸ்டாலினோட போனோம். இன்னைக்கு விஜய் தலைவர்னு சொல்றீங்க. விஜயோடையும் வர்றோம். நாளைக்கு எங்களுக்கு யாரை நீங்க காட்ட போறீங்க? அஜித்தை காட்ட போறீங்களா? யாரை காட்ட போறீங்க? தனுஷை காட்ட போறீங்களா? இப்ப எங்களுக்கு வந்து அம்பேத்கர் தான் சார் தலைவர். இதுக்கு பதில் ஆம்ஸ்டாங் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதிமுகவிலேயே காமிச்சாச்சு, திமுகவிலேயே காமிச்சாச்சு, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லியாச்சு. சரியாவே தான் இருக்குது 70 வருஷமா. ஏன் இந்த மக்கள் இன்னும் தண்ணி கேட்டு போராடுறாங்க? ஏன் இந்த மக்கள் இன்னும் பட்டா கேட்டு கலெக்டர் ஆஃபீஸ் வாசல்ல தீக்குளிச்சு சாவுறாங்க? என்ன காரணம்? ஏன் சரியான உணவு கிடைக்கல? ஏன் சரியான கல்வி கிடைக்கல? சமூகத்துல வந்து பரவலா எதுவுமே வரல. அதிகார பகிர்வு வந்தாதான் இதெல்லாம் வரும். பொலிட்டிக்கல் அதிகாரத்துக்கு ஒரு தலித் வரும்போது தான் இந்த மக்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும். அதுக்காகத்தான் இந்த பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் 44 தொகுதியை கான்ஸ்டியூஷன்ல பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தது இதுக்காகத்தான். அதை எங்களை பயன்படுத்த விடுங்க. ஒண்ணு நீங்க பயன்படுத்துங்க, நாங்க உங்க பின்னாடி வர்றோம். அப்படி இல்லைன்னா பயன்படுத்தக்கூடிய ஆம்ஸ்டாங் மாதிரி லீடர் இருக்கும்போது அதை சொல்லிட்டு போங்க, என்னால முடியல. அதாவது இந்த 46 தனி தொகுதிகள்லையும் ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள் நிக்கணுங்கிறீங்களா? நல்லா, ஆமா, விடுதலை சிறுத்தைகள் நல்லா நின்னா நாங்கெல்லாம் சப்போர்ட் பண்றோம். இல்ல, அது ஓட்டு போட போறது தலித்துகள் மட்டும் இல்லையே சார், பொது சமூகத்தில் இருக்கும். நான் என்ன சொல்றேன், தலித் சமூகத்திலிருந்து இப்ப சசிகாந்த் செந்தில் வந்து இந்த ஐடியாலஜியை செஞ்சா நீங்க ஒத்துக்குவீங்களா, ஒத்துக்க மாட்டீங்களா? அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு நல்ல நபர். அவர் எந்த குற்றச்சாட்டும் இல்லாதவர், ஊழல் குற்றச்சாட்டு எந்த குற்றச்சாட்டும் இல்லாதவர். அவரை நீ ஏத்துக்கலனே அந்த சமூகத்தை நான் பேசுறேன் சார். அதுக்கடுத்து நீ ஃபர்ஸ்ட் தகுதியான கேண்டிடேட்டை நீ போடு, அப்புறமேட்டு அது மக்கள் ஏத்துக்கலைன்னு நம்ம பார்ப்போம். அதுக்காக நீ மக்களை வந்து மிரட்டக்கூடாது. அதற்கான முயற்சிகள் எடுக்கப்படலைங்கிறீங்க. அதுதான் இங்கே அந்த முயற்சி எடுக்க விடாம திருமாவளவன் தான் தடையா இருக்கிறாரு. திருமாவளவனுடைய மென்டாலிட்டி எப்படின்னா, தன்னை தவிர எந்த லீடரும் உருவாகக்கூடாது, தான் மட்டும் ஒரு தலைவராக இருக்கணும், தான் வந்து திமுகட்ட வந்து நல்லா இது பண்ணி தனக்கு தேவையானதை வாங்கிக்கிட்டு மக்கள் எப்படி போனாலும் பரவாயில்லைங்கிற நினைக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. இதுக்கு நல்ல அப்படி அவர் நினைச்சிருந்தாருன்னா மதிப்புக்குரிய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எப்படி வந்திருக்க முடியும்? இன்னைக்கு வந்து அண்ணன் ஜெகன்மூர்த்தி அவர்கள் எப்படி வந்து அதே சமூகத்தினுடைய தலைவராக எப்படி இருந்திருக்க முடியும்? ஆம்ஸ்ட்ராங்கும் ஜெகன்மூர்த்தியாரும் திருமாவளவனுக்கு முந்திரிய தலைவர்கள். 2 பேருமே சீனியர். ஓஹோ, ஆமா, திருமாவளவன் தான் பெரிய சீனியர்னு வெளியில நினைக்கிறாங்க. ஆனா ஜெகன்மூர்த்தியார்லாம் 16 வயசுல இருந்து அரசியல் இருக்கிறாரு. மூர்த்தியார் பெரிய லீடரா வந்து சென்னையில படை கட்டி நடை போடும் போது திருமாவளவன் அவர்கள் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டு ஜோல்னா பையோட பூந்தமல்லியில நின்னவர். இன்னும் சொல்ல போனா திருமாவளவன் அவர்களுக்கு வந்து ஒரு உடல்நல குறைபாடு ஏற்பட்டு பில்ரோத் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கும் போது மூர்த்தியார் வந்து பணம் கட்டி அவரை வந்து துணிமணி வாங்கி கொடுத்துட்டு போனாரு. அவ்வளவு பெரிய லீடரா இருந்த ஒரு மூர்த்தியார். ஆனா இன்னைக்கு மூர்த்தியாரை பத்தி நீங்க இந்த சமூகத்துக்கு சொல்லியிருப்பீங்களா? அது சரி சார். அம்பேத்கர் அவர்கள் ஒரு வாசகம் சொல்லியிருக்காரு சார், இந்த நாட்டை நீ ஆள வேண்டும் என்று உன் வீட்டு சுவற்றில் எழுதி வைன்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்னைக்கா சொல்லியிருக்கீங்களா அந்த மக்கள்கிட்ட? இந்த நாட்டில் எல்லா சமுதாயமும் இந்த தமிழ்நாட்டில் சிஎம் ஆயிட்டாங்க சார். சமூக நீதி நாடுன்னு சொல்றாங்க. ஏன் ஒரு தலித் சிஎம் ஆகக்கூடாது? அந்த தகுதியான நபரை ஏன் வரவிட மாட்டீங்க? நீங்களே அதை ஏற்க மாட்டேங்கிறீங்களே. எது? அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு ஆளுன்னு நீங்களே சொல்றீங்க. திருமாவளவன் அவர்கள், இப்போ நான் மறுபடியும் சொல்றேன், திருமாவளவன் அவர்கள் தலித்தா பிறந்துட்டாருங்கிறக்காகவே அவரை வந்து சிஎம் ஆக்கிட முடியாது. அதுக்கு ஒரு நியாயமான நபர் வேணும் சார்.
நான் தான் சொல்கிறேன், நம்ம ஜாதியை தூண்டாத ஒரு நபராக இருக்கணும். அந்த நபர் நல்ல ஒரு எண்ணங்கள் படைத்த நபராக இருக்கணும். எல்லா மக்களும் நம்மளுடைய தமிழ் மக்கள் நினைக்கக்கூடிய ஒரு சகோதரத்துவம் படைத்த நபராக இருக்கணும். தாழ்த்தப்பட்ட மக்களை மட்டும் நம்ம நல்லா கொண்டாடணும்னு நினைக்கக்கூடாது. சிஎம் ஆகிட்டா இட் இஸ் எ கவர்மெண்ட் போஸ்ட்டு. அந்த கவர்மெண்ட் போஸ்ட்டில் மக்களுடைய அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா எல்லாரையும் நீங்கள் பார்க்கணும். மைனாரிட்டி பீப்புளு, லிங்குஸ்டிக் மைனாரிட்டி, ரிலீஜியஸ் மைனாரிட்டி, எல்லாரையுமே நீங்கள் ஒரு தாய் மக்களை பார்க்கக்கூடிய மனநிலை இருக்கணும். ஜாதியை தூண்டி அரசியல் பண்ணக்கூடிய திருமாவளவன் எப்படி சிஎம் சீட்டில் உட்கார வச்சா தமிழ்நாடு எப்படி லா அண்ட் ஆர்டர் எப்படி மெயின்டைன் ஆகும்? இவர் இஷ்டத்துக்கு டெல்லியிலேருந்தே நாங்கள் பஸ்ஸை கொளுத்துவோம், காரை கொளுத்துவோம் பேசுவார். அது எப்படி சரக்கு இருக்கா மிடுக்கு இருக்கான்னு கேட்பாரு. அடுத்த சமுதாயம் எப்படி நம்மளை அண்ணன் தம்பியாக பார்ப்பான்? அது சரி, அது அவர் தகுதியானவர் இல்லை. ஆனால் ஒரு தலித் முதல்வராக வரணும். புரியுது. ரொம்ப மகிழ்ச்சி தம்பி. உங்களுடைய சோழன் சொல்வீச்சு அரங்கத்துக்கு வந்து நிறைய விடயங்களை வந்து பல கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் எல்லாம் துணிச்சலோடு வந்து பதிவு செஞ்சுருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நன்றி.